Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷலாக நல்ல குளுன்னு இருக்கக்கூடிய 5 விதமான லஸ்ஸி ரெசிபி பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே வீடியோவில் 5 விதமான லஸ்ஸி ரெசிபி. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடக்கூடிய அந்த லஸ்ஸி போலவே அருமையாக இருக்கும். கூடவே இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிப்பாங்க. அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சம்மருக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய வகையில் ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்காகவும் இது இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 நாளைக்கு முன்னாடி பால்கோவா ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எழுதியிருந்தீங்க. உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் இந்த ரெசிபி வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த பால்கோவா ரெசிபியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் லஸ்ஸி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான பிளெயினான லஸ்ஸி. இந்த லஸ்ஸி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் அளவு சுகர் பவுடர், அதாவது வெள்ளை சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு கிளாஸில் இந்த லஸ்ஸியை சேர்த்துருங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இது ரொம்ப சிம்பிளான லஸ்ஸி. இது பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஈஸியானது. இந்த லஸ்ஸி டேஸ்ட்டாகவும் இருக்கும். டெய்லி கூட நீங்கள் குடிக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பாருங்கள், நம்மளுடைய பிளெயின் லஸ்ஸி தயாராகிருச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் போல் அலங்காரத்துக்காக டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துக்கிறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிளெயின் லஸ்ஸி சூப்பராக தயாராகிருச்சு. ரெண்டாவது, ஆப்பிள் லஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆப்பிள் லஸ்ஸி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முழு ஆப்பிளை தோல் சீவிட்டு சின்னதாக நறுக்கி இது போல் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் போல் சர்க்கரை நான் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக பொடி பண்ணாத சர்க்கரை கூட சேர்த்துக்கிறலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு கிளாஸில் 2 ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு இந்த ஆப்பிள் லஸ்ஸியை ஊற்றிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் போல் அலங்காரத்துக்காக பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் முழுக்க உங்களுடைய விருப்பத்தின் பேரில் இருக்கணும். இது கட்டாயம் கிடையாது. இது இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கிறலாம். லஸ்ஸி எப்படி இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஜஸ்ட்டு நம்ம ஒரு அலங்காரத்துக்காக தான் அதுக்கு மேலே நட்ஸ் தூவுறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆப்பிள் லஸ்ஸி சூப்பராக தயாராகிருச்சு. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆப்பிளுக்கு பதிலாக வாழைப்பழம் கூட சேர்த்து பண்ணலாம். அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேங்கோ லஸ்ஸி. அதுவும் இந்த மேங்கோ சீசனில் மேங்கோ லஸ்ஸி செய்து குடித்தோன்னா எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய சைஸ் மாம்பழத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு, அதாவது தோல் சீவிட்டு நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய தயிராக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்மளுடைய லஸ்ஸி நல்லா சில்லுன்னு ரொம்ப சுவையாகவே இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை பொடி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு ஒரு கிளாஸில் இதை சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் சர்க்கரை ரொம்ப குறைவாக சேர்த்துருக்கோம். ஏன்னா மாம்பழத்தில் ஆல்ரெடி இனிப்பு சுவை இருக்கும். அதனால் சர்க்கரை கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மேங்கோ லஸ்ஸி சூப்பராக தயாராகிருச்சு. இது கூட அலங்காரத்துக்காக கொஞ்சம் போல் பிஸ்தா, டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் கூட சேர்த்துக்கிறலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கடையில் கிடைக்கிறத விடவே நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் கடையில் மேங்கோ லஸ்ஸி குடிக்கவே மாட்டீங்க. வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக செய்து குடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்துக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ரூ அஃப்ஸா லஸ்ஸி. இது ரொம்ப ஈஸியான லஸ்ஸி. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த லஸ்ஸி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க.
அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ரூ அஃப்ஸா சேர்த்துக்கோங்க, அதாவது ரோஸ் சிரப். இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு கிளாஸில் 3 கியூப் அளவுக்கு ஐஸ் கட்டி சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க ரூ அஃப்ஸா லஸ்ஸியை இது கூட சேர்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரோஸ் லஸ்ஸி சூப்பராக தயாராகிருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சம் போல் கார்னிஷிங்காக பிஸ்தா, பாதாம், அதுக்கப்புறம் முந்திரி பருப்புலாம் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த கலருக்காகவே ரொம்ப ஆசைப்பட்டு குடிப்பாங்க. முக்கியமாக இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. சம்மர் டைமில் இந்த ரோஸ் லஸ்ஸி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புக்கு. ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரேட்டான கேசர் பிஸ்தா லஸ்ஸி. இதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த லஸ்ஸி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே குங்குமப்பூ ஊற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாலில் 3-4 குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பிஸ்தா நல்லா தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கேசர் பிஸ்தா லஸ்ஸி சூப்பராக தயாராகிருச்சு. இதை ஒரு கிளாஸில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம். இதையும் லேசாக அலங்காரம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போல் பிஸ்தா, அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டுட்டு நல்லா சில்லுன்னு குடிக்கலாம். இது கூட மேலாப்பில் பிஸ்தா, பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் கேசர் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த 5 விதமான லஸ்ஸியை வீட்டில் செஞ்சு அசத்துங்க. டெய்லி ஒரு லஸ்ஸி செய்தால் கூட போதும். அவ்வளோ சுவையாக ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க வீட்டில் இருக்க எல்லாரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளுன்னு சில்லுன்னு இதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இந்த 5 லஸ்ஸியில் உங்களுடைய ஃபேவரட் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். கூடவே நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸோடு சேரும். தேங்க்யூ, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான சுவையான ஒரு மேங்கோ ஃப்ரூட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஃப்ரூட்டி கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம். வீட்லேயே மேங்கோ வச்சு ரொம்ப ஈஸியாக கடையில் இருக்கக்கூடிய டேஸ்ட் மாறாமல் செய்ய முடியும். ஃப்ரூட்டி பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபின்னே சொல்லலாம். ஸோ அது நம்ம ஹெல்த்தியான முறையில் வீட்டிலே செய்து கொடுத்தோன்னா மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா ஸ்லைஸ் பண்ண மாம்பழம் 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு பச்சை மாங்காய் அதையும் சேர்க்குறேன். நம்ம 2 கப் அளவுக்கு மாம்பழம் சேர்த்தோம், 1/2 கப் அளவுக்கு மாங்காய் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். 10 நிமிஷத்துக்கு கழித்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இது கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா கீழே ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அது மேலே ஒரு சன்னி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மாம்பழத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட போகிறோம். இப்போ நைஸாக அரைச்ச அந்த மிக்சரை இந்த சன்னியில் மறுபடிக்கும் சேர்த்துடலாம். இப்போது இந்த பல்ப்லாம் நல்லா கீழே இறங்குற மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட தேய்ச்சி விடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி லைட்டாக மிஞ்சி இருக்கும், அதை நம்ம போட வேணாம். இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம்.
அடுத்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த பல்ப்பு, அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சதும் வடிகட்டினோம், அதுலேயே தண்ணி இருந்தது. அது மேலேயே தான் மறுபடிக்கும் நம்ம அந்த பல்ப்பை வந்து வடிகட்டணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தியான ஒரு டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மறுபடிக்கும். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட ஃப்ரூட்டி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு மதிய நேரத்தில் வெயில் காலத்தில் நல்லா குளுன்னு குடிக்கலாம். எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கினா அதே ஃப்ரூட்டி மாதிரி இருக்கும். ஒரு சின்ன வித்தியாசம் கூட தெரியாது, அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சுகர் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கப் கூட சுகர் சேர்த்துக்கிறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நம்மளோட சுவையான சூப்பரான ஃப்ரூட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான ஃப்ரூட்டின்னு சொல்லலாம். நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நல்ல ஒரு மதிய நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரூட்டி செய்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல இந்த வெயிலுக்கு சூப்பராக குடிப்பாங்க, ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.